ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க. வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்கிட்ட மிளகு இல்லை, அதனால் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்கள் மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு கடாயில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி அரைச்சும் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் மட்டன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு விழுதையும் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். பட்டை பாக்கெட்டு, அதில் வந்து பட்டை, கிராம்பு எல்லாமே இருக்குங்க. அது ரெடி பண்ணி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வரணும். வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து வருதோ அதுக்கப்புறம் தாங்க கறிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தான் சுவையே கறிக்குழம்புக்கு. அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பார்த்திங்களா, அந்த டைமிங்கில் நீங்கள் இஞ்சி பூண்டை இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கறி இருக்குல்ல, கறி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கறியை எடுத்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு வதக்குன பிறகு அதோட நீர் பதம் வந்த பிறகு நம்ம கரம் மசால் பொடி, கறி மசால் பொடி, மிளகாத்தூள் இது மூணையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா சக்தி மட்டன் குழம்பு பொடி வச்சுருக்கேன் நான். அந்த குழம்பு பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோடு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா தண்ணியெலாம் மேலே வரும்போது நல்லா கொதித்து கொஞ்சம் மேலே வரும் பார்த்திங்களா, அந்த டைமிங்கில் அந்த பதத்தில் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுது, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் நான் தக்காளியும் அதிலே போட்டு ஆட் பண்ணி அரைச்சிட்டேங்க. அரைச்சதுக்கப்புறமா இதில் ஊற்றிடுங்க. அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் கொத்தமல்லி தழை, புதினா வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அது மேலேயே தூவி விட்டானா அது ஒரு ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விடுங்க. 4-5 விசில் வந்த பிறகு நல்லா பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. பார்க்கறக்கே மேலே எண்ணெய் லைட்டாக மிதந்து வருது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.